Hi, hello, welcome guys, welcome to Fiverr Tamizha. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபைவரோட ஒரு அப்டேட். அப்படி இல்லைன்னா ஃபைவரில் இந்த ட்ரிக்கை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணுறது மூலமாக நம்மளோட ஆன்லைன் அவைலபிலிட்டி வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும். அதோட உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கிறதுக்கான சான்சஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட டேஷ்போர்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்மளோட ஓவரால் ரேட்டிங்ஸ் இருக்கும், இன்பாக்ஸ் இருக்கும், அண்டு அவ்வளோதான். மற்றபடி ஆர்டர் செஞ்சால் இந்த ஆக்டிவ் ஆர்டர்ஸுக்கு கீழே இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் ஆர்டர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ கம்ப்ளீட் பண்ண ஆர்டர்ஸ் தான் இவ்வளோ இருக்குது, அண்டு கேன்சல் பண்ண ஆர்டர்ஸும் இருக்குது. இதில் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆன்லைன் அவைலபிலிட்டியை வந்து எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறது? ஆன்லைனில் நம்ம இருக்கிறோம் அப்படின்றது தெரிஞ்சால் தான் பையர்ஸ் நமக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. அவங்க மெசேஜ் பண்ணி அவங்களோட கண்டெக்ட் பண்ணால் தான் நம்மளால் ஆர்டர்ஸ் எடுத்துக்க இயலும். அதை தவிர்த்து டைரெக்டாக வந்து நம்ம கிக்கோட ப்ரைஸை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா இல்லை. எல்லா பையர்ஸும் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுவாங்க. மெசேஜ் பண்ணி கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நம்மகிட்ட ஆர்டர் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ்லாம் நடக்கும். ஸோ எல்லோரும் நினைக்கிறாங்க ஜஸ்ட் கிக்கை ஓப்பன் பண்ணிட்டோம், பப்ளிஷ் பண்ணிட்டோம், ஸோ எனக்கு ஆர்டர் வரணும். அப்படி நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மெத்தட் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஆன்லைனில் இருக்கீங்க, நீங்கள் ஆன்லைனில் இருக்கீங்களான்றது உங்களோட பையஸுக்கு தெரியுதா தெரியலையான்றது உங்களுக்கு தெரியாதானே? ஸோ குழப்பமாக இருக்குல்ல? எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபைவரோட இது டேஷ்போர்ட் நான் வந்துடும். ஸோ இப்படி இருந்தால் நம்மளோட ஆன்லைன் அவைலபிலிட்டி வந்து எப்படி காட்டும்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்சனாக நம்மளை தேடும்போதோ அல்லது நம்மளோட ஆல்ரெடி நம்ம கூட காய்ச்ச பையஸுக்கோ நம்மளை ஆன்லைனில் காட்டும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்மளோட ப்ரொஃபைல் பக்கத்தில் ஒரு க்ரீன் கலர் டிக் ஒன்று தெரியும். ஸோ நம்ம இப்போ ஆன்லைனில் தான் இருக்கோம். ஆனால் நம்மளோட கிக்ஸ் எல்லாம் இப்போ ஆன்லைனில் இருக்குதான்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம ஆன்லைனில் இருக்கோம். ஸோ நம்மளோட சர்வீஸும் ஆன்லைனில் இருந்தால் தானே அது சம்மந்தமாக தேடுறவங்களுக்கு காட்டும். அதாவது அந்த சர்வீஸை தேடி சர்ச் பண்ணுறவங்களுக்கு நம்ம ப்ரொஃபைல் காட்டும். அப்போ தானே அவங்க நம்ம கூட மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ மெசேஜ் பண்ணுறவங்கள தான் நம்ம இப்படி பையராக சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த விஷயம் கரெக்டாக நடக்கணும்னா முதல்ல நம்மளோட கிக்ஸும் ஆன்லைனில் இருக்கணும். நம்மளோட ப்ரொஃபைல் மட்டும் ஆன்லைனில் இருந்தால் பத்தாது. ஸோ நீங்கள் இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு உங்களோட ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இதில் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும், ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரியா? அன்றைக்கி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு ஆள் நம்மக்கிட்ட சொன்னார், பிரதர் நான் காலையிலேருந்து நைட் வரைக்கும் உட்காந்துருக்கேன் பிரதர், எனக்கு ஓர்டரே வரல பிரதர்னு. முக்கியமாக ஒரே ஒரு விஷயம், லோ காம்படிஷன் கிக்ஸை ட்ரை பண்ணுங்கள். வீக்லி ஒருக்கா உங்களோட கிக்கை செக் பண்ணுங்கள், இம்ப்ரெஷன்ஸ் வந்திருக்கா, கிளிக் வந்திருக்காண்டு. கிக் தம்ப்நெயில் மாற்றுங்க. நான் ஃபைவர் சம்மந்தமாக நிறைய டவுட்ஸுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா எல்லா வீடியோஸும் பார்த்துருக்கலாம். ஸோ நம்மளோட சேனலில் எல்லா வீடியோஸும் இருக்குது, ஃபைவர் சம்மந்தமான எல்லா டவுட்ஸுமே இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ மேட்டரில் வரலாம். இப்போ இந்த இடத்துல ரெண்டுமே நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ என்னோடய கிக்ஸும் ஆன்லைனில் இருக்குது அண்ட் நம்மளோட ப்ரொஃபைலும் ஆன்லைனில் இருக்குது. ஓகே, இப்போ ரெண்டையுமே நம்ம நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணி வச்சுட்டோம். ஸோ இப்போ நம்மளோட ப்ரொஃபைலும் ஆக்டிவில் இருக்குது அண்ட் நம்மளோட கிக்ஸும் ஆக்டிவில் இருக்குது. ஓகே, பட் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சொன்ன மாதிரியே அவர் மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் ஆன்லைனில் இருக்கிறான். பட் அவரால் எந்த விதமான ஆர்டர்ஸையும் கெயின் பண்ண முடியலையா. மோர் தென் 6 மந்த்துக்கு மேலால் அவர் எந்த விதமான ஆர்டரும் அவருக்கு ரிசீவ் ஆகலை அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா இந்த இடத்துல இன்னொரு பிழை இருக்குது, நம்ம அதை செக் பண்ணணும். நம்ம ப்ரொஃபைல் ஆன்லைனில் இருக்குது, நம்மளும் ஆன்லைனில் இருக்கோம். ஜஸ்ட்டு இந்த பேஜை ரெண்டையும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டாலே போதுமா? அப்படி இல்லை. இது பேஜை அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸுக்கு ஒருக்கா நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணணும். அப்போ தான் நம்ம அடிக்கடி ஆன்லைனில் இருந்துகிட்டே இருப்போம். இது வந்து ஒரு வாட்டி கனெக்ட் ஆகிடுச்சுன்னா சம்டைம்ஸ் நம்மளோட இன்டர்நெட் ட்ராப் ஆனால் கூட அந்த பேஜை நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணால் தான் தெரியும் இந்த பேஜ் ஆன்லைனில் இருக்கா இல்லையாண்டு. எல்லாரோட இன்டர்நெட் கனெக்ஷனும் ஸ்டேபிளாக இருக்காது தானே. சம்டைம்ஸ் ட்ராப் ஆகும், சம்டைம்ஸ் உங்களோட வைஃபை ஆஃப் ஆகலாம், இல்லைனா உங்களோட நெட்ஒர்க் கட் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறதால நீங்கள் எதாவது அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸுக்கு ஒருக்கா இந்த பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணணும். பட் நாள் ஃபுல்லாக உட்காந்து உங்களால் ரிஃப்ரெஷ் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அதுக்கு ஒரு சிம்பிளான டூல் ஒன்று தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோரும் உங்களோட க்ரோம் வெப் ஸ்டோருக்கு வந்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்துல சர்ச் டேப்பில் வந்து ஈஸி ஆட்டோ ரீஃப்ரெஷர் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த இடத்துல மோர் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இதில் எல்லா எக்ஸ்டென்ஷனும் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே,
ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஈஸி ஆட்டோ ரீஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லி www.dummysoftware.com அப்படின்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஈஸி ஆட்டோ ரீஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லி ஒரு ரீஃப்ரெஷ் ஐக்கானோட க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஆட் டு க்ரோம்னு இருக்குன்னு கிளிக் பண்ணி ஆட் டு க்ரோம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க உங்களோட எக்ஸ்டென்ஷனை உங்களோட க்ரோமில். தென் மறுபடியும் நம்மளோட ஃபைவர் பேஜுக்கு வந்து இந்த இடத்துல பாருங்கள் மேலே இந்த ஐக்கான் ஷோ ஆகிட்டு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு இதில் பாருங்கள் ரீஃப்ரெஷ் டைம் இன் செகண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. இது எவ்வளோ செகண்ட்ஸுக்கு ஒருக்கா வந்து இது ரீஃப்ரெஷ் ஆகணும்னு எக்ஸாக்டாக நான் வந்து ஒரு 300 செகண்ட்ஸுக்கு ஒருக்கா ரீஃப்ரெஷ் ஆகணும்னு பண்ணிக்கேன். பட் சில பேர் கேட்பாங்க ஒரு 30 செகண்டோ இல்லை 60 செகண்டோ நம்ம கொடுக்கலாம் தானே அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் செய்கிறோன்னா ஃபைவர் கண்டிப்பாக செக் பண்ணிட்டு இருப்பான். இவங்களால் எப்படி 1 மினிட்டுக்கு ஒரு ரீஃப்ரெஷ் பண்ண முடியும் அப்படின்றத கண்டுபிடிச்சிடுவான். ஸோ ஃபைவருக்கும் தெரியாத மாதிரி நம்ம யூஸ் பண்ணோன்னா 300 செகண்ட்ஸ்னா 5 நிமிஷம் கரெக்டாக. ஒரு நிமிஷத்தில் 60 செகண்ட்ஸ் இருக்குது இல்லையா, அதால் நான் 300 செகண்ட்ஸ்னால் எக்ஸாக்டாக 5 மினிட்ஸ். ஸோ இந்த மாதிரி 300 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டார்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே, இது உங்களோட டேபை எவ்ரி 5 மினிட்ஸுக்கு ஒருக்கா அதுவாகவே ரீஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்கும். உங்கள்கிட்ட இன்டர்நெட் இருக்குது இல்லை, பட் இது வந்து 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா உங்களோட ப்ரொஃபைலை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ ப்ரொஃபைலை ரீஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கிறதால உங்களோட ஆன்லைன் அவைலபிலிட்டி வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ தொடர்ந்து நீங்கள் ஆன்லைன்லேயே இருந்துகிட்ருக்கீங்க, உங்களோட கிக்ஸும் ஆன்லைனில் இருந்துகிட்ருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஈஸியாக அவங்களால ஆர்டர்ஸ் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த சிம்பிளான டூலை வச்சுக்கிட்டு ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ஒவ்வொரு குட்டி குட்டியான விஷயங்கள் நான் கடந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ முடிஞ்சால் ட்ரை பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி யாருக்காச்சும் ஆர்டர் கிடச்சுன்னா கண்டிப்பாக நம்மளோட வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நாங்கள் சொல்லித்தந்த ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றது அப்போ தான் எங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இதே மாதிரி நம்மளோட சேனலில் ஃபைவர் சம்மந்தமான எல்லா வீடியோஸும் இருக்கும். ஸோ இந்த வீடியோட எண்டில் பாருங்கள், உங்களுக்கு ஃபைவர் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைவர் பேசிக்லேருந்து எல்லா விஷயத்துக்கும் டவுட்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபைவரில் வந்து ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள்ட்ட இந்த விடைபெறும் நான் உங்கள் ஹோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபைவர் தமிழா, தமிழ்நாட்டிலேருந்து உலகத்தை கட்டியிருப்போம்.